ஹலோ மிஸ்ஸஸ் ஜூலி அவர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு விஜயும் நோண்டுறீங்க, விஜயோட ஃபேன்ஸ் நோண்டிகிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ சைக்கோ ஆகிட்டீங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஹெல்ப் தேவைப்படுதா? அது காண்டாக்ட் நம்பர் எது வேணுமா? எதுவும் நேற்று கத்துனீங்களே, எனக்கு என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் தான் கமெண்ட்ல போய் பார்த்தா ஏதோ டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க ஏதோ கத்திருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாய்ஸ் ஈன்னு இருக்கு. நீங்களாம் என்ன பேசுறீங்க, என்ன ட்ரை பண்ணுறீங்க? நீங்கள் அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸா? நீங்களாம் பேசினா எல்லாரும் மக்கள்லாம் கேட்டு, இந்த பொண்ணு சொல்லுது ஒரு பெரிய நடிகை சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்பாங்களா? ஏன் உடனே பைத்தியம் நினைச்சா நீ பிக் பாஸ் துரத்தி விட்டாங்க. நீ இங்கே கத்திக்கிட்டு இருக்க நடுவில் நின்று வேற ஆள் இல்லாமல் உனக்கு எடுத்து போட்டு வேலைக்கு வச்சிருக்கானுங்க போல 200 கொடுத்து. நீ அது தெரியாம ஆட்டிக்கிட்டு இருக்கிற டிங்கு டிங்குன்னு. வேற வேலை இருந்தால் போய் பாருங்களேன். நீங்களாம் போய் படம் வாய்ப்பு ஏதாவது தரமாட்டேங்கிறீங்களா? விஜய் அண்ணன் தான் உனக்கு படம் வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை வேற ஏதாவது நான் கூட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது நடிக்கிறியா? பிச்சைக்காரி ரோல் தரேன். ஆளையும் மொகரையும் பேர் உனக்கு அது கூட தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். நீ இருக்க இந்த கோமாளி வேலைக்கெல்லாம் இங்க நாட்டில் எவ்வளவு தப்பு நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு ஹராஸ்மெண்ட் நடக்குது. எங்க கவுன்சிலர் இருந்து எம்எல்ஏ இருந்து அவங்க கட்சியில் இருக்கவங்க இருந்து எல்லாம் ரேப் பண்றாங்க, ஹராஸ்மெண்ட் பண்றாங்க, கொலை பண்றானுங்க. இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல, தைரியம் இல்ல. வந்துடுறீங்க ஆட்டிக்கிட்டு. ஏதாவது ஒரு ஒரு இப்போ எங்க கட்சியில் கூட யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அதை பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்னா சரி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் பேசலாம். எந்த ஒரு கூந்தலுமே பண்ணல. உங்க கட்சியில் இருக்கவங்க எல்லாம் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க, 2 வயசு குழந்தை விட மாட்டேன்றாங்க, நாயை விட மாட்டேறாங்க, மாட்டை விட மாட்டேன்றானுங்க. அதை கூட பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. என்ன என்ன உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை? ஏதாவது மூளை இருக்கா? நீ 4 புருஷனை கட்டணமே தெரிஞ்சது ஒன்னீங்களா எந்த லட்சணத்தில் இருப்பேன்னு நீ அதே மாதிரி தானே இருப்ப. கருமா ஜூலியன் ஜூலி